This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். எம்பிக்களுக்கு யாருமே நினைத்தே பார்க்க முடியாத சம்பள உயர்வு, பிரதமர் அலுவலகம் தந்த விளக்கம். எம்பிக்கள் மாதந்தோறும் 1,00,000 ஊதியமாக இதுவரை பெற்று வந்தார்கள். அவர்களது சம்பளம் மற்றும் தினப்படியை மத்திய அரசு 24% உயர்த்தியது. இதன் காரணமாக எம்பிக்கள் மாதந்தோறும் 1.24 லட்சம் சம்பளமாக பெறுவார்கள். எம்பிக்களின் சம்பள உயர்வு குறித்து விளக்கம் அளித்த பிரதமர் அலுவலகம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பொருளாதார அளவீடுகள் அடிப்படையில் ஊதிய உயர்வு அளிக்கப்பட்டு உள்ளதாக கூறியுள்ளது. இந்தியாவில் உள்ள 543 எம்பிக்களும் சம்பளம் என்று பார்த்தால் இதுவரை ஒரு மாதத்திற்கு 1,00,000 என்ற அளவில் இருந்து வருகிறது. அண்மையில் அவர்களது சம்பளம் மற்றும் தினப்படியை மத்திய அரசு 24% உயர்த்தியுள்ளது. இதன் மூலம் இனி எம்பிக்கள் மாதந்தோறும் 1.24 லட்சம் சம்பளமாக பெறப்போகிறார்கள். சம்பள உயர்வு ஏன் என்பது குறித்து பிரதமர் அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது. சம்பள உயர்வு குறித்து பிரதமர் அலுவலகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பின் கூறுகையில், எம்பிக்கள் மற்றும் முன்னாள் எம்பிக்களின் ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்தில் 24% உயர்த்தப்படுவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சகம் கடந்த மார்ச் 24 அறிவித்திருந்தது. இதன்படி எம்பிக்களின் மாத சம்பளம் 1,00,000 இருந்து 1.25 லட்சமாக உயர்த்தப்படுகிறது. இது 2023 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருகிறது. இது பொதுமக்களிடம் பல்வேறு தவறான கருத்துக்களை ஏற்படுத்தியுள்ளது. 2018 ஆண்டு முன்பு 2010 ஆண்டு ஊதிய உயர்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அப்பொழுது எம்பிக்களின் மாத ஊதியம் 16,000 இருந்து 50,000 உயர்த்தப்பட்டது. இந்த முடிவு அப்பொழுது விமர்சனத்திற்கு வழிவகுத்தது. ஏனெனில் எம்பிக்கள் 3 மடங்கு தங்களுக்கு தாங்களே ஊதிய உயர்வை வழங்கி கொண்டதாக பலர் கருதினர். இருப்பினும் அப்பொழுது முலாயம் சிங் யாதவ், லாலு பிரசாத் யாதவ் உள்ளிட்ட சில எம்பிக்கள் இந்த உயர்வை போதுமானதல்ல என்றும் குறைந்தது 5 மடங்கு ஊதியம் உயர்வு வேண்டும் என்றும் கோரிக்கை. கொரோனா நோய் தொற்று பாதிப்பின் போது 2020 ஏப்ரல் மாதத்தில் எம்பிக்கள் மற்றும் மந்திரிகளுக்கு ஒரு ஆண்டு காலத்திற்கு 30% ஊதிய குறைப்பு நடவடிக்கையை அரசு செயல்படுத்தியது. அந்த நேரத்தில் தொற்று நோயை கையாளுவதில் மத்திய அரசின் நிதி ஆதாரங்கள் பெருக்குவதற்கும் இந்த முடிவு எடுக்கப்பட்டு இருந்தது. தற்பொழுது திருத்தப்பட்ட செயல்முறையின் கீழ் செலவு பணவீக்கம் குறியீட்டின் அடிப்படையில் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊதியம் மாற்றி அமைக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது செலவு பணவீக்கம் குறியீட்டின்படி எம்பிக்களுக்கு மாதத்திற்கு 1.24 லட்சம் கிடைக்கும். இந்த நடைமுறைகள் வெளிப்படையானவை, தன்னிச்சையான முடிவுகளை விட பொருளாதார அளவீடுகளை அடிப்படையாக கொண்டு ஊதிய உயர்வாக இருக்கும். இவ்வாறு பிரதமர் அலுவலகத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.